வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில கலகலப்பு 2 ஜீவா, ஜெய், சிவா, நிக்கி கல்ராணி, கேத்ரின் தெரேசா, சதீஷ், யோகி பாபு, ரோபோ சங்கர், ராதா ரவி, முனிஷ்காந்த், மதுசூதனன் இன்னும் நிறைய நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. யூகே செந்தில்குமாரின் ஒளிப்பதிவுல ஹிப்ஹாப் ஆதியின் இசையில இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு சுந்தர் சி. இந்த படத்துடைய கதை ஹீரோக்கள்ல ஜீவா காசியில 100 வருடம் குத்தகை முடிஞ்ச லாட்ஜை தன்னுடைய பாட்டி தங்கையோட நடத்திக்கிட்டு வராரு. அதே காசியில தாசில்தாரா இருக்காங்க நிக்கி கல்ராணி. சென்னையில இருக்கிற ஜெய் காசியில இருக்கிற தன்னுடைய சொத்தை தேடி காசிக்கு வராரு. தன்னுடைய சொத்து ஜீவா நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த லாட்ஜ் தான்னு ஜெய்க்கு தெரியாது. ஆனா ஜீவாவுக்கும் நிக்கி கல்ராணிக்கும் இந்த விவரம் தெரியும். தன் தங்கையின் கல்யாணம் முடிகிற வரைக்கும் லாட்ஜில் வர வருமானம் தேவைங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு பிறகு ஜெய் கிட்ட இந்த உண்மையை சொல்லிக்கலான்னு ஜீவா நிக்கி கல்ராணி கிட்ட கெஞ்சுறாரு. நிக்கி கல்ராணியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஜெய் நிக்கி கல்ராணியையும் ஜீவா கேத்ரின் தெரேசாவையும் காதலிக்கிறாங்க. 2 பேருமே சென்னையில் இருக்கிற சிவாவிடம் ஏமாந்ததுனால சிவாவை தேடி சென்னைக்கு வராங்க. சிவாவோ சென்னையில் இருக்கிற தன்னுடைய திருட்டு குரூப்பான மனோபாலா குரூப்போட சேர்ந்து சந்தான பாரதியோட பரம்பரை வைரத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டு அவருக்கு வளர்ப்பு மகனா இருக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. சென்னைக்கு வந்த ஜெய், ஜீவா 2 பேரோட உதவியோட அந்த வைரத்தை கொள்ளையடிக்க ஒரு திட்டம் போட்டு கொள்ளையும் அடிக்கிறாங்க. ஆனா அந்த வைரம் இருக்கிற யானை தந்தம் எப்படியோ ரயில் பட்டிக்குள்ள போய் சேர்ந்துருது. ரயில் பட்டிக்குள்ள ஏற்கனவே லேப்டாப்பை தேடி மதுசூதனன் வில்லன் குழு வர அதே ரயில் பட்டிக்குள்ள இந்த குழு வைரத்தை தேடி போக 2 குழுவுக்குமே ஒருவரை ஒருவர் அறிமுகம் இருக்கிறதுனால பிடிச்சுக்கிட்டோ அடிச்சுக்கிட்டோ லேப்டாப்பையும் வைரத்தையும் தேடுறாங்க. இந்த கலாட்டால இறுதியா இந்த லேப்டாப் இருக்கிற பேக்கும் வைரம் இருக்கிற தந்தமும் எந்த குழுவை சென்றடைந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல ஜெய், ஜீவா, சிவான்னு 3 ஹீரோக்கள், நிக்கி கல்ராணி, கேத்ரின் தெரேசா என 2 ஹீரோயின்கள், மற்றபடி டக்குன்னு எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. முதல் பாதியில இன்ஸ்பெக்டர் ராதா ரவி, போலீஸ் ஜார்ஜ் மரியான், சாமியாராக வரும் யோகி பாபு அண்ட் டீம் இவங்க எல்லாருமே ஹீரோக்கள் ஹீரோயின்களோட சேர்ந்து நம்மை சிரிக்க சிரிக்க வச்சிருக்காங்க. 2ஆம் பாதியில ரோபோ சங்கர், மனோபாலா, சந்தான பாரதி, விடிவி கணேஷ் இந்த காமெடி நடிகர்கள் ஹீரோ ஹீரோயின்களோட சேர்ந்து ஏற்கனவே முதல் பாதியில இருந்த காமெடி நடிகர்களுடைய சேர்ந்து மேலும் நம்மை சிரிக்க சிரிக்க வச்சிருக்காங்க. படத்துல இருக்கிற எல்லாருமே காமெடி செஞ்சிருப்பதனால படம் சிரிக்கவும் ரசிக்கவும் வைக்குது. ஒளிப்பதிவாளர் யூகே செந்தில்குமார் முதல் பாதியில காசியை ரசிகர்கள் ரசிக்கும்படியும் உணரும்படியும் காட்சிகளாக்கி கொடுத்திருக்காரு. 2ஆம் பாதியில அதிகப்படியான காட்சிகளை ரயில் பட்டிக்குள்ள பதிவு செஞ்சு படத்தை மேலும் விறுவிறுப்பாக்கியிருக்காரு. ஹிப்ஹாப் ஆதியின் இசையில் பாடல்கள் எல்லாமே, குறிப்பாக காரைக்குடி இளவரசி பாடல் உட்பட எல்லா பாடல்களுமே திருவிழா ரகம். இயக்குனர் சுந்தர் சி இவ்வளவு நடிகர்களை வைத்து இவ்வளவு நகைச்சுவையோடு ஒவ்வொரு காட்சியையும் உருவாக்க முடியுமா என்ற பிரமிப்போடு நம்மை கொண்டாட வச்சிருக்காரு. மொத்தத்தில் கலகலப்பு 2 கல்கட். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.